ஜோதிட செய்திகள் நண்பர்களுக்கு வணக்கம். என் தாய் தந்தை, என் குருநாதர் திருப்பூர் ஜி.கே. ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன். இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ராகு கேதுக்களின் நிழல் கர்மா என்னங்கிறத பார்த்துட்டு வரோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ராகு 3ல் இருந்து கேது 9ஆம் இடத்தில் இருந்தால் அப்படி இருக்கக்கூடிய ஜாதக நபர்கள் என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். 3 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா முயற்சி ஸ்தானம். ஆனால் சுய முயற்சியில் இருக்கணும், முடிவெடுக்கிறதுல கவனமாக இருக்கணும். ஆலோசனை பல பேர்கிட்ட கேட்கலாம், ஆனால் முடிவு எடுக்கும்போது நம்ம கவனமாக எடுக்கணும். ஏன்னா இது முடிவில் பார்த்திங்கன்னா நம்ம தப்பு பண்ணிக்குவோம். இன்னொருத்தர் இதை சொன்னாங்க, கடைசி நேரத்தில் வேற ஒருத்தர் சொன்னாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம இது பண்ணிடுவோம். ரெண்டாவது என்ன பார்த்திங்கன்னா, அந்த கம்யூனிகேஷன், அதாவது தகவல் பரிமாற்றங்கள், இந்த விஷயங்களில் நம்ம கரெக்டாக இருக்கணும். பார்த்திங்கன்னா இதில் தவறுதல் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே அடுத்தது தந்தை வழி உறவு, தந்தை இடமெல்லாம் பார்த்திங்கன்னா தந்தை இவனோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும். தந்தை வழி உறவு இவகிட்ட எல்லாம் பார்த்திங்கன்னா அதிக எதிர்பார்ப்பை வைக்கக்கூடாது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம படித்த கல்விக்கு உடனே வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடாது. அதுக்குண்டான முயற்சிகளை நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். சரி, இப்படி இருக்கிற அமைப்புக்கு என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொடுமுடி மகுடேஸ்வர் கோயில், கொடுமுடி மகுடேஸ்வர் கோயில், திருச்செந்தூர் முருகர், இதை வழிபாடு பண்ணணும். இந்த மாதிரி ராகு 3லிருந்து கேது 9ல் இருந்தால் திருச்செந்தூர் கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயில் சென்று வழிபாடு பண்ணணும். நன்றி, வணக்கம்.